குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. Shoe sellers. ஒரு பிரபலமான செருப்பு கம்பெனி ஒரு சர்வே எடுக்க விரும்பினாங்களாம். அதுக்கு 2 பேரை சூஸ் பண்ணாங்களாம். ஒருத்தர் பேர் ராமு, இன்னொருத்தர் பேர் சோமு. ராமு சோமு பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? பார்க்கறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த 2 பேரும் ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்கு சர்வே எடுக்க போனாங்க. என்ன சர்வே எடுக்க போனாங்க? செருப்பை பற்றின சர்வே எடுக்க. அங்கே போய் பார்த்தா கச்சா முச்சான் இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னும் மேற்கத்திய நாகரிக கலாச்சாரத்துக்கு பழக்கமாகாத மக்கள். அவங்க நல்ல உழைப்பாளர்களாக இருந்தாங்க. நல்ல உடம்பு. எல்லாரும் நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லையா, அவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பு வளர்த்துருக்கோம். ஆனால் அவங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் தினசரி அவங்க வாழ்க்கை முறையிலேயே உடம்பை உறுதியாக வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்கள கூர்ந்து கவனித்தா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சது. என்ன தெரியுமா? அவங்க யாருமே செருப்பு போட்டிருக்கல. உடனே என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் அதுக்கான காரணங்களை விசாரித்தாங்க. அவங்கள பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில் கேட்டுட்டு பக்கமாக ரிப்போர்ட் எழுதினாங்க. எழுதிட்டு நேராக அவங்க கம்பெனிக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க சீஃபை பார்த்து அவங்க எழுதின ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. ஆனால் 2 பேரில் ராமுவுக்கு மட்டும் வேலை கிடச்சிது. சோமுவை கம்பெனி டெர்மினேட் பண்ணிடுது. அதாவது வேலையை விட்டு தூக்கிடுச்சு. ஏன்னாக்க சோமு தன்னோட ரிப்போர்ட்டில் இந்த ஊரில் யாருக்குமே செருப்பு போட்டுக்கிற பழக்கம் இல்லை. இவங்க இந்த ஊரில் போய் நம்ம செருப்பை பற்றி சொல்லி விற்று என்னைக்கு வியாபாரம் பண்ண அப்படின்னு முடிவு பண்ணி கம்பெனிக்கு இந்த ஊரில் செருப்பே விற்காதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் ராமு என்ன ரிப்போர்ட் கொடுத்தாரு தெரியுமா? இந்த ஊரில் யாருக்குமே செருப்பு போட்டுக்கிற பழக்கம் இல்லை. என்னோட செருப்பை ஆச்சரியமாக விருப்பமாக திருப்பி பார்த்தாங்க. அதனால இந்த ஊர் மக்களுக்கு செருப்பு போடுற பழக்கத்தை நம்ம உண்டாக்கிட்டோம்னாக்க நம்ம ப்ராடக்டை விற்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே காம்படிஷனும் இல்லை. நம்ம சரப்புகள் ரொம்ப தரமாக இருக்குது. அதனால நிறைய விற்கலாம். நம்ம கம்பெனிக்கு நிறைய லாபம் கிடைக்கும் ரிப்போர்ட் எழுதினார். செய்தி ஒன்று தான்னாலும் லேட்டஸ்ட்டாக சொன்னதால் ராமு வேலையில் இருந்தார். சொல்ல தெரியாதனால சோமு வீட்டுக்கு போயிட்டாரு. எப்போவுமே பாசிட்டிவ் அப்ரோச் தான் ஜெயிக்கும். ஓகேவா?